ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சம்மி. இன்றைக்கி நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தான் நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். நம்ம எப்போவுமே வந்து ஹோட்டலில் தான் வாங்குவோம். இன்றைக்கி நம்ம மதியம் மீந்த சாதத்தில் ரொம்ப சூப்பராக வீட்டிலேயே வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மதியம் சாதம் வடித்தது எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், கேரட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பீன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். 2 முட்டை, கொஞ்சமாக மிளகுத்தூள், நமக்கு தேவையான அளவுக்கு சாஸு, சில்லி சாஸு, சோயா சாஸு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடாயில் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் நம்ம காய்கறி எல்லாத்தையும் வந்து வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எண்ணெய் வந்து சூடு ஏறினதும் நம்ம வந்துட்டு வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயத்தை வந்து வதக்கிக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு கேப்சிகம் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு கேரட்டு. நான் கொஞ்சமாக தான் இன்றைக்கி வந்து செய்கிறேன். ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் செய்கிறேன். ரொம்ப வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயம், கேப்சிகம் சேர்த்து நல்லா வந்து வதக்கிட்டோம். இந்த அளவுக்கு லைட்டாக வதங்கி வந்துச்சுன்னா போதும், ரொம்ப காய் வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம எல்லாமே சேர்த்துக்கலாம். பீன்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு முட்டைக்கோஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறம் கேப்சிகம் எல்லாமே நான் வந்து சேர்த்துட்டேன். இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா வந்துட்டு வதங்கி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம வந்து சேர்த்தாச்சு. இப்போ சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்து நம்ம பண்ணும்போது சீக்கிரமே வந்து காய்கறிலாம் வதங்கி வரும். டேஸ்ட்டும் நமக்கு வந்து காயில் நல்லா வந்து ஒட்டி பிடிச்சி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்துட்டு தனியா பொடி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்துட்டு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, தனியா பொடி, அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறேன். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். நான் இப்போ அரிசியோட மசாலாஸ் தான் வந்து ட்ரை பண்ணுறேன். எல்லாமே வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாமே நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு நடுவில் 2 முட்டையை வந்து நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ முட்டையை வந்து உடச்சி ஊற்றியாச்சு. இந்த 2 முட்டை நல்லா வந்து வெந்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ். உடனே நம்ம வந்து கலந்துடக்கூடாது. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து கலந்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மிளகுத்தூளும் உப்பும் வந்து சேர்த்துக்கலாம். முட்டைக்கு தேவையான அளவு, ஏன்னா காய்கறிக்கு நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்கோம். அதனால் முட்டைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் லைட்டாக நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வந்து கலந்து விட்டுருங்க. முட்டையோட உப்பு அந்த காரம்லாம் சேர்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னுமே நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம எல்லாமே சேர்த்து குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. முட்டை நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ காய்கறியோடு சேர்த்து நல்லாவே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் ஜென்டிலாக வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ சாஸ் வந்து சேர்த்துக்கலாம். சில்லி சாஸ் கொஞ்சமாக வந்து சேர்க்குறேன். சோயா சாஸ் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சாஸ் வந்து உங்களோட விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்து தான் ஆகணும்னு ஒன்றும் இல்லை. சேர்த்தோன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், நம்ம கடையில் வாங்குகிற மாதிரி. இப்போ டொமேட்டோ கெச்சப்பு கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறேன். இது கலர்லாம் சேர்க்காத டொமேட்டோ கெச்சப் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஆர்டிஃபிஷியல் கலர்லாம் எதுவுமே இருக்காது அதில். இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம சாதம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கா சாதத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். அடுப்பு வந்து இப்போ ஃபுல்லாக தான் இருக்கணும். ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு அடுப்பு ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தான் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு சூப்பராக கடையில் வாங்குகிற மாதிரியே கிடைக்கும். அதனால் அடுப்பு வந்து ஃபுல்லாக வச்சுட்டேன். இப்போ சாதத்தோடு நல்லா வந்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வந்து நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகி ரொம்ப சூப்பராக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அதோட மசாலா எல்லாமே நல்லா வந்து ஒட்டி பிடிச்சிச்சு. ஃப்ரைட் ரைஸில் ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கடைசியாக கொஞ்சமாக நம்ம மிளகுத்தூளும் கொத்தமல்லி தழையும் தூவி இறக்கிக்கலாம். சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் வந்து வீட்டிலேயே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மதியம் மீந்த சாதம் கொஞ்சம் இருந்தால் போதும், சூப்பராக ட்ரை பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.